டூடு டிவி. ராகவ், சஞ்சய் அப்புறம் சுனிதி 3 பேரும் அவங்க ஃப்ரெண்ட் ஆரியன் பர்த்டே பார்ட்டிக்காக ஊட்டிக்கு வராங்க. பாதி ராத்திரி முடிஞ்சிருந்தது. அப்போ ராகவ் ரொம்ப அமைதியான ஒரு ரோட்ல மிதமான ஸ்பீட்ல வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. ராகவ், பாரு, ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. இந்த ராத்திரியில டிரைவ் பண்றது சரியில்லை. கிட்டத்துல ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா நம்ம அங்க போய் ஸ்டே பண்ணிடலாம். நாளைக்கு காத்தால நம்ம ஆரியனோட வீட்டுக்கு போயிடலாம். ஆமா ராகவ், இங்க பக்கத்துல ஒரு பேயோட ஹோட்டல் இருக்குல்ல, நீ அங்க வண்டி நிறுத்திரு. இதனால சுனிதிக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருவாங்க. சும்மா இரு சஞ்சய், நான் ஜோக் பண்ணிட்டு இல்ல. அட சுனிதி, இது ரொம்ப அமைதியான ரோடு. இங்க பேய் பிசாசை தவிர வேற எந்த ஹோட்டலும் இருக்காது. சுனிதி, சஞ்சய் சொல்றது சரிதான். எனக்கும் அப்படிதான் தோணுது, இந்த வழியில எந்த ஒரு ஹோட்டலும் கிடைக்காதுன்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு ஃபுல் நைட் வண்டி ஓட்டின பழக்கம் இருக்கு. நம்ம சீக்கிரமா வண்டி ஓட்டினா நம்ம சீக்கிரமாவே ஊட்டிக்கு போயிடலாம். ஆமாம்மா சுனிதி, ராகவ் இதே ஸ்பீடில் வண்டி ஓட்டிட்டு போனானா நம்ம அடுத்த நாள் நைட்டுக்குள்ள எப்படி இருந்தாலும் ஊட்டிக்கு போய் சேர்ந்துருவோம். சஞ்சய், நீயும்மா ரொம்ப அதிகமான ஸ்பீடில் வண்டி ஓட்டுறது நமக்கு ஒன்றும் சேஃப் இல்லை. நீ இப்போ வாயை மூடிட்டு வண்டியில் உட்காந்து ஜர்னியை நல்லா என்ஜாய் பண்ணு. அரே, நீங்க ஜர்னி என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு இப்ப ரொம்ப தூக்கம் வருது. அட சுனிதி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என் பக்கத்தில் உட்காந்து தூங்குனீன்னா எனக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப ஆக்சிடென்ட் ஆகட்டும், பேயாவது வரட்டும், நான் இங்க தான் தூங்க போறேன். 3 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ராகவ் திடீர்னு கார்ல பிரேக் போடுறாரு. கார் கொஞ்ச தூரம் போய் நிறுத்து. என்னாச்சுப்பா, ஏன் வண்டியை நிறுத்திட்ட? அங்க பாரு, உன்னோட பேய் ஹோட்டல். அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு அழகான லக்ஸூரியஸான ஹோட்டல் தெரியுது. சீக்கிரம் போ சஞ்சய், டிக்கியில இருந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கோ. இன்னைக்கு நைட் நம்ம இங்க தான் தங்க போறோம். நண்பா, நீ ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலையே. இவ்வளோ அமைதியான ரோட்ல யார் ஹோட்டல் திறக்க போறாங்க? இங்க கண்டிப்பா பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உள்ள வர போறதில்ல. அட நண்பா, நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? பேய் பிசாசெல்லாம் எதுவுமே கிடையாது. அதான் நாங்கள் 2 பேரும் உன் கூட இருக்கோம்ல, வா. 3 பேரும் உள்ள போறாங்க. அங்க அவங்க பாக்குறாங்க, அந்த ரிசப்ஷன்ல வீல் சேர்ல ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அவரோட கண்ணு ரொம்பவே கருப்பா இருந்தது. அவரோட முகத்துல ரொம்ப அதிகமான காயம் ஏற்பட்டிருந்தது. அவரோட 2 காலும் எடுக்கப்பட்டிருந்தது. அப்புறம் அவரோட பல்லு வெளியே வந்த மாதிரி இருந்தது. சந்தையும் சுனிதியும் அவங்கள பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அட நண்பா, இதை விட பயங்கரமான ஒரு முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. இவர் நிஜமாலுமே மனுஷன் தானா? அட என்னப்பா, எனக்கு இவ்வளோ பயந்தாங்குழி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. சரி, ஒன்று பண்ணலாம். நீ இங்கே சுனிதி கூட இரு, நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன். ராகவ் அவர்கிட்ட பேசுறதுக்காக போறாரு. அங்கே போய் ராகவ் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அவர் அப்போ மேலே இருக்கிற சாவியை கை காமிக்கிறாரு. கை காமிச்சிட்டு அவரோட கட்டையான குரல்ல சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரூம் நம்பர் 130. சரி, ஓகே. இங்க வேலை செய்யறவங்க யாரும் இல்லையா? எங்களை கூட்டிட்டு போறதுக்கும் எங்க பொருட்களை எடுத்துட்டு வரதுக்கும்? இங்க என்ன தவிர வேற யாரும் இல்லை சார். ரூம் சாவி அதோ அங்க பாருங்க, மாட்டிருக்கு. நீங்களே அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா என்னால நடக்க முடியாதுல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, நானே எடுத்துக்கிறேன். சரி, உங்க பேர் என்ன? எங்களுக்கு ஏதாவது அவசரமா தேவைப்பட்டா அப்போ உங்களுக்கு கால் பண்ணலாம்ல. என் பேரை தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த ஃபோன் ரொம்ப நாள் வேலை செய்யாமலே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீங்க நேரா கீழேயே வந்துருங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ஹோட்டல்ல ஒரு தடவை யாராவது மேலே போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி கீழே வரவே மாட்டாங்க. என்ன அப்படின்னு இருக்கு? அதை நீங்க சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. இந்த பைத்தியமா இருப்பான்னு நினைக்கிறேன். ராகவ் சாவியை எடுத்துக்கிட்டு சுனிதி அப்புறம் சஞ்சய் கூட
ரூமுக்கு போறாங்க. அவங்க ரூம் பக்கத்துல போகும்போது சுனிதிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஐயோ இல்ல, நான் என்னோட பர்ஸ் கீழே விட்டுட்டு வந்துட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க உள்ள போங்க, நான் பர்ஸை எடுத்துட்டு வந்துடுறேன். ராகவ் அப்படியே கீழே போகும்போது, சார் அது ரிசப்ஷன்ல உட்காந்துட்டு இருந்த அந்த மனுஷன் அந்த இடத்துல இருந்து காணாம போயிருந்தாரு. அட, இந்த மனுஷன் எங்க போயிட்டாரு? சரி இருக்கட்டும், எனக்கு என்ன. ராகவ் பர்ஸை எடுத்துக்கிட்டு மேலே போறாரு. அவரு ரூம் கிட்ட போயிட்டு இருக்கும் போதே அவருக்கு மெதுவா ஒரு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அட, அந்த மனுஷன் சொல்லியிருந்தாரு அவரை தவிர இங்க வேற யாரும் இல்லைன்னு. அப்ப இந்த சத்தம் யாரோடது? போய் பார்க்கலாம். ராகவ் அந்த குரலை கேட்டுக்கிட்டு காரிடோர்ல முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. ராகவ் இறந்து போய் அங்கே நின்றுறாரு. ஒரு பயங்கரமான ராட்சசன், அவனோட 2 காலும் வெட்டி எடுக்கப்பட்டிருந்தது. கையோட உதவியால வேக வேகமா ராகவ் கிட்ட வந்துட்டு இருந்தது. ராகவ் ரொம்பவே பயந்து போய் ஓட முயற்சி பண்றாரு. ஆனா அவரு அங்கிருந்து ஓடுறதுக்கு முன்னாடியே இந்த ராட்சசன் போய் அவனோட கழுத்தை பிடிச்சிருது. ராட்சசன் அதோட போற பல்லால ராகவ ஒரே கடியால தலைய மட்டும் தனியா கடிச்சு எடுத்துருது. அப்புறம் அந்த முழு ஹோட்டல்லையும் ராகவோட கத்தலும் கதறலும் தான் கேட்டுட்டு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு சஞ்சயும் சுனிதியும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. சஞ்சய், அது யாரு கத்துறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தெரியல சுனிதி, இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ராகவ் இன்னும் வரவே இல்லை. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இந்த கதவை சாத்திக்கோ. நான் திரும்பி வர வரைக்கும் நீ இந்த கதவை திறக்காத. சஞ்சய் ரூமை விட்டு வெளியே வராரு. அப்போ அவர் பார்க்குறாரு, அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த காரிடார் முழுவதும் ரத்தக்கரையா இருந்தது. பெரிய கால் தடத்தாலான ரத்தக்கரை அந்த காரிடார் முழுவதுமே இருந்தது. இதை பார்த்து சஞ்சய்க்கு ரொம்ப அதிகமா வேர்க்க ஆரம்பிக்குது. சஞ்சய் ரொம்பவே பயந்து போய் அந்த கால் தடங்களை பின்தொடர்ந்து போறாரு. அந்த கால் தடம் ஒரு ரூம்குள்ள போகுது. கால் தடம் முடிஞ்சிருக்கு. சஞ்சய் அந்த ரூம்குள்ள போய் பார்க்கறாரு. அந்த ரூமோட ஒரு பக்கத்துல ராகவோட தலை மட்டும் தனியா விழுந்து கிடந்தது. இன்னொரு பக்கம் பயங்கரமான ராட்சசன் ராகவோட உடம்ப சாப்பிட்டுட்டு இருந்தான். சஞ்சய் உடனே அங்கிருந்து ஓடி போயிடுறான். சுனிதி, சுனிதி, உடனே சீக்கிரமா கதவை தர, இங்க இருந்து நீ சீக்கிரமா கிளம்பு, இன்னும் அந்த ராட்சசன் நம்மள விட மாட்டான். சுனிதி வேகமா கதவை திறக்கிறான். அங்க இருக்கிற ரத்த கரைகளை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அப்புறம் 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி அந்த ராட்சசன் வந்து நிற்கிறான். காலில் இருந்த ரத்தம் சிக்க சிக்க ஓடி கழுத்தை பிடிச்சிடுறான். ஓடி போயிரு, நீ என்னை பத்தி கவலைப்படாத. அந்த ராட்சசன் சஞ்சய கூடவே இழுத்துட்டு போகுது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து சுனிதி வேர்வையாலேயே நினைஞ்சு போயிடுறா. ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரை நோக்கி ஓடி போயிட்டு இருந்தா. அவ வெளியில போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில மூடி இருந்தது. சுனிதி உதவிக்காக கத்திட்டு இருக்கா. ஆனா அங்க அவளுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. சுனிதிக்கு தெரிஞ்சு போயிடுது அவளை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு வழியும் இல்லைன்னு. அப்புறம் அவ அங்க இருக்கிற ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு அவளோட சாவுக்காக அவ காத்துட்டு இருந்தா. காத்திருந்து காத்திருந்து காலையில ஆயிடுது. அப்போ ஒரு மனுஷன் வெளியில இருந்து அந்த ஹோட்டலுக்குள்ள வராரு. அட, என்னாச்சு மேடம், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் நீங்க ஏன் இவ்வளோ பயந்து போயிருக்கீங்க? அந்த ராட்சசன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சாகடிச்சிடுச்சு. ராட்சசனா? என்ன ராட்சசன்? இங்க பாருங்க மேடம், என் பேர் விகாஷ், நான் இந்த ஹோட்டல் மேனேஜர். நடந்ததெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இந்த ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பேய் இருக்கு. அது என் ஃப்ரெண்ட்ஸ் சாகடிச்சிடுச்சு. இப்ப அது என்ன கூட விடாது. உங்களால இதெல்லாம் நம்ப முடியலன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட் கூட கேளுங்க போங்க. அவங்க கை காலெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அட மேடம்,
நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க என்ன தவிர வேற எந்த ஸ்டாஃபும் வேலை செய்யறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ல இதுக்கு முன்னாடியும் யாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தது இல்ல. அவர் இப்படி சொன்னதை கேட்டு சுனிதி பயத்திலே உறைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் அவளுக்கு புரிய வருது, நைட்டானா இந்த ஹோட்டல் ஒரு பேய் ஹோட்டலா மாறிடுதுன்னு. ஒருவேளை அவ அப்பவே அன்னைக்கே சஞ்சய் சொல்றத கேட்டிருந்தா அவ இன்னைக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸை இழந்திருக்க மாட்டா. அங்கேயே அவ சத்தமா அழ ஆரம்பிக்கிறா. இனிமேல் எப்பவும் நான் இப்படி பண்ண மாட்டேன்னு அவளுக்கு அவளே சத்தியம் பண்ணிக்கிறா. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ராஜஸ்தானோட ஹைவே பக்கத்துல ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துக்கு யார் போனாலும் அவங்க திரும்பி வந்ததே இல்லை. நண்பா, எங்கேயாச்சும் வெளியில போலாமா? சரி, ராஜஸ்தான் போலாம். சரி, எல்லாரும் பேக் பண்ணுங்க, காலையில போலாம். விக்கி, உன்னோட அண்ணன் வரானா? இல்ல என்னால வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. காலையில 3 பேர் நண்பர்களும் ராகுலோட கார் எடுத்துட்டு புறப்பட்டாங்க. ஒரிசால இருந்து ராஜஸ்தான் ரொம்ப தூரமா இருந்துச்சு. அப்படி போயிட்டே இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு அவங்க காரோட பேலன்ஸ் மிஸ் ஆகி கார் ஓரமா போய் இடிச்சிருச்சு. கார் அங்கேயே நின்னுடுச்சு. என்ன இது கரண், எல்லாரையும் சாகடிக்க முடிவு பண்ணிட்டியா? இல்லடா, முன்னாடி நாய் வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் மண்ணை தவிர வேற எதுவுமே இல்லை. நைட் ஆயிடுச்சு, ரொம்ப சோர்வா இருக்கு. இங்கேயே ஒரு கேம்பிங் பண்ணா என்ன? ஆமா, நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் ஒண்ணுமே இல்லை. வண்டியும் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கேயே இருக்கலாம், எல்லா பொருளையும் விளையாடுங்க. 3 பேரும் சேர்ந்து அங்க ஒரு டென்ட் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, டே மச்சான், கொஞ்சம் முன்னாடி பாரு. ராத்திரியில எவ்வளோ வெளிச்சம். சரி, வாங்க போய் பார்க்கலாம், யாராச்சும் அங்க இருக்காங்களான்னு. 3 பேரும் அந்த வெளிச்சம் தெரிஞ்ச இடத்தை நோக்கி போனாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. 3 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்க. இந்த ஒதுங்கிய இடத்துல எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆமாடா, எவ்வளோ ராத்திரியா இருக்கு, ஆனா இங்க வெளிச்சமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள சுத்தி பார்த்துக்கிட்டே 3 பேருமே தனித்தனியா ஆயிட்டாங்க. அப்போ மறுபடியும் அங்க பயங்கரமா இருட்டிடுச்சு. அப்போ அங்க பயங்கரமான சத்தம் கேட்கும். எல்லாரும் ஓடி வந்து ஒருத்தவங்க மோதிக்கிட்டாங்க. நான் ஒன்று பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்கிறது நல்லதில்ல, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணும். அப்படி தேடி தேடி அவங்களுக்கு வெளியே போற வழி கிடைக்கும். அவங்க வெளியே போகலாம்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும். எங்க போறீங்க? இங்கிருந்து நீங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்லை. இன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்து 3 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப கூட யாராவது அந்த பக்கம் போனா அவங்க நிலைமையும் இதுதான். ஆனா ஒரு பையன் இருந்தான். அவன் தன்னுடைய வேலையையும் விட்டு அங்க நடக்கிற இன்சிடென்ட் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான். இத பத்தி எல்லாமே பயங்கரமாவே இன்டர்நெட்ல இருக்கிற. சோனு எப்பவுமே இந்த மாதிரி ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருப்பான். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அங்க போகலாம்னு முடிவு பண்ணான். டே விக்ரம், வாடா, அந்த டவுனுக்கு போயிட்டு வரலாம். இல்லப்பா, நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, அதை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. சோனு வேற வழி இல்லாம தைரியத்தை வர வச்சு தனியாவே அங்க போறதுக்கு முடிவு பண்ணான். சோனு அவன் கூட அவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போனான். ஓ, இதான் அந்த டவுனா? சோனு அவனுடைய பேக்ல இருந்து ஒரு எலக்ட்ரானிக் மீட்டர் எடுத்தான். அதை கையில பிடிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான். அப்படி நடந்துக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்தான். அப்போ திடீர்னு அந்த மீட்டர் பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சது. அதுல ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. ஓ, இந்த இடம் சொன்ன மாதிரியே பயங்கரமான இடம் தான். சோனு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது மீட்டர்ல இருந்து பயங்கரமா சத்தம் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்து பயந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணப்போ அப்போ அங்க மீட்டர் ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல மீட்டர் பஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ சோனுவுக்கு தெரிஞ்சது இந்த ஹாஸ்பிட்டல் சாதாரண ஹாஸ்பிட்டல் இல்லை,
இங்க ஏதோ தப்பா நடக்குது. என்னடா இது, இந்த இடம் எவ்வளோ பயங்கரமா இருக்கு. இதை பத்தி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் ராத்திரி வரைக்கும் இங்க இருந்துதான் ஆகணும். சோனு தைரியத்தை வர வச்சு அங்கே நின்னுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் யாருக்கோ கால் பண்ணான். சார், என்னோட கரியர்ல எவ்வளோ பயங்கரமான இடத்த பார்க்கவே இல்லை. ஆமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல இருட்டிடுச்சு. ஹாஸ்பிட்டலோட சூழ்நிலையே மாறிடுச்சு. பகல்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ விளக்கு வெளிச்சத்துல பளிச்சுன்னு இருந்தது. அதுக்குள்ள பேஷண்ட்ஸும் இருந்தாங்க. நான் ஏதாச்சும் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் தான் ஆகணும். சோனு மெதுவா உள்ள போனான். அங்க பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, டாக்டரும் கூட. நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் மற்றும் சில வேலையாட்களும் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசா இருந்துச்சு. சோனு மெதுவா நடந்துக்கிட்டே முன்னாடி போய் ஒரு இடத்துல வழுக்கி விழுந்தான். திடீர்னு எல்லா இடமும் இருட்டிடுச்சு. அங்க பயங்கரமான அமைதி இருந்தது. நிலைமை சரியில்லை, நான் வெளியே போய் ஆகணும். அப்படி அவன் திரும்பினப்போ அவனோட டார்ச் லைட் வெளிச்சத்துல ஒரு பயங்கரமான பேய் தெரிஞ்சது. சோனு பயத்துல அவன் கையில இருந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுட்டான். எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. பயங்கரமான குரல் கேட்டுட்டு இருந்தது. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, என்னை வெளியே கூட்டிட்டு போங்க. அவனுடைய அலறல் சத்தத்துக்கு நடுவுல யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ அங்க 4-5 டார்ச் லைட்டோட வெளிச்சம் தெரிஞ்சது. சோனு, நாங்க பேசுறது கேக்குதாப்பா? கேட்டுச்சுன்னா சொல்லு, நாங்க வந்துட்டு உன்னை காப்பாத்த. சார் கேக்குது, நான் இங்க இருக்கேன், என்னை காப்பாத்துங்க. குரல் கேட்ட பக்கம் எல்லாரும் டார்ச் வெளிச்சத்தை காட்டினாங்க. அப்படி காட்டும்போது அங்க அந்த பேய் சோனுவோட காலை பிடிச்சிட்டு இருந்துச்சு. சோனு தரையில விழுந்து தவிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை நீ விட்டுடு, இல்லைன்னா உனக்கு நல்லதில்ல. நீ என்னையே மிரட்டியாடா முட்டாள். நீயும் கூட உயிரோட இருக்க மாட்ட. அப்போ அந்த பேய் ப்ரொஃபஸரை தாக்கும். ப்ரொஃபஸர் கீழே விழுந்துருவாரு. அங்க இன்னும் நிறைய பூதங்கள் வரும். அந்த பூதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சோனுவை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ, சீக்கிரமா அந்த பேகை திறங்க, அதுல சிவப்பு துணியில இருக்கிற அதை சீக்கிரமா எடுங்க, இல்லைன்னா ஆபத்து. அப்போ அங்க இருந்த ஒருத்தன் அந்த துணியில இருந்து 4 எலுமிச்சை பழத்தை எடுப்பான். அதை பார்த்ததும் அந்த பேய் எல்லாமே பயந்து மறைஞ்சிடும். சோனு இன்னும் தரையிலேயே தான் இருந்தான். அப்போ அங்க ரொம்ப அமைதியா இருந்தது. தேங்க்யூ சார், நீங்க வந்ததால நான் பொழைச்சேன். இன்னும் முடியல சோனா, ஆபத்து இன்னும் இருக்கு. ஆனா பேய் இங்கிருந்து போயிருச்சே, அப்புறம் என்ன ஆபத்து இருக்கு? அந்த பேயெல்லாம் இங்கிருந்து மட்டும்தான் போயிருக்கு. நாம பண்ண தப்ப அது மன்னிச்சிருச்சு. இனிமேதான் நமக்கு ஆபத்து ஆரம்பிக்கும். அதையெல்லாம் தடுக்கிறது எப்படி சார்? சொல்ற, இந்த லாக்கெட்டை உன்கிட்ட நீ வச்சுக்கோ. ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் ஒரு லாக்கெட் கொடுத்தாரு. எல்லாரும் அந்த லாக்கெட்டை மாட்டிக்கிட்டு அங்க இருந்த மெயின் ஹால்ல எலுமிச்சை பழத்தை வச்சு அது மேல தீர்த்தத்தை தெளிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. அவன் மயங்கி விழுந்ததை பார்த்து எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட டைம் கொஞ்சம் தான் இருக்கு. பேக்ல இருக்கிற அந்த சிவப்பு பவுடரை எடுத்துக்கோங்க. நான் சொல்லும்போது அந்த பவுடரை தூவி விட்டுருங்க. அவன் மயங்கி விழுந்திருந்தாலும் அவனுக்கு வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சோனு அங்க வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை பார்த்தான். சார், அங்க பாருங்க, எலுமிச்சையோட கலர் சிவப்பா மாறிடுச்சு. எல்லாரும் அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க திடீர்னு ஒரே புகை மூட்டமா ஆயிடும். அப்போ அந்த பேய் அங்க வரும். அந்த பேயோட பயங்கரமான உருவத்தை பார்த்து எல்லாரும் பயந்துடுவாங்க. ஆனா எல்லாரும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு, சோனு பவுடரை தூவு. சோனு அந்த பவுடரை போட்ட உடனே நிறுத்துங்க, எங்களுக்கு முக்தி வேணும். நாங்க 12 வருஷமா எங்களுக்கு முக்தி கொடுக்கறவங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் இங்க வந்தவங்க எல்லாருமே அவங்கவங்க உயிரை பத்தி தான் கவலைப்பட்டாங்க.
எங்களை பத்தி யாருமே கவலைப்படவே இல்லை. அப்படி என்னாச்சு உனக்கு? எல்லா பூதங்களும் ஒன்னா சேர்ந்து, நான் இந்த ஹாஸ்பிட்டலோட டீன். இந்த ஹாஸ்பிட்டல் ஊனமுற்றவர்களுக்காக எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல நெருப்பு பிடிச்சிருச்சு. எல்லாரும் ஊனமுற்றோர் அப்படிங்கிறதுனால யாராலையும் ஓட முடியல. அவங்கள காப்பாற்றணும்னு போன நாங்களும் அதே நெருப்புல மாட்டி எங்க உயிரை விட்டோம். ஆனா எங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே வரல. உங்களோட வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா உனக்கு பழிவாங்க எந்த மாதிரியான உரிமை இல்லை. அதனால நீங்க இந்த இடத்த விட்டு போயாகணும். சோனு பேக்ல இருந்து அந்த பவுடரை எடுத்து எல்லா பூதத்து மேலேயும் அதை தூவுனான். அந்த பூதத்துக்கு மேல கூட, நான் இப்போ உனக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். இப்போ என்னோட தம்பி விக்கியோட ஆத்மா சாந்தி அடையும். எல்லா பூதங்களும் ஒன்னொன்னா மறைஞ்சிடும். ஒரு பெரிய சத்தத்தோட அந்த பேய் கூட அங்கிருந்து மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற எந்த இறப்பும் நடக்கல. ஆனா இப்போ கூட அந்த ஹாஸ்பிட்டல் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஜமீன்தார் ஹரிஹர் சிங்கோட மாளிகை ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அந்த மாளிகை வெளிச்சத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஜமீன்தாரோட ஒரே ஒரு செல்ல பொண்ணு பூனத்தோட கல்யாணம் இன்னைக்கு. பூனம் அவளுடைய அறையில அலங்கரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகா இருந்தா. அடிக்கடி கண்ணாடியில அவளுடைய அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா. எத்தனை தடவை உன் அழக நீ பார்த்துக்கிட்டே இருப்ப? நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னா மாமா உன்னை பார்த்தா மயங்கி விழுந்துருவாரு. சும்மா இரு. மேல சத்தம் கேட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓடி போய் வெளியே பார்த்தாங்க. இருங்க, நானும் வரேன். நீ இங்க வர? ஒழுங்கா உட்காந்து அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இரு. நாங்க போய் அவர் எப்படி இருக்காருன்னு பாக்குறேன். ஒருவேளை அவரு ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் திரும்பி வந்து பார்க்கும்போது பூனம் அங்கிருந்த கட்டில் மேல விழுந்திருந்தாங்க. தெரியல, யாரோ ஒருத்தங்க ஒரு கத்தி எடுத்து அவ வயிற்றுல குத்திருந்தாங்க. வீட்டில் இருந்த எல்லாரும் பதட்டமாயிட்டாங்க. யாருக்கும் தெரியல இது எப்படி நடந்துச்சுன்னு. ஜமீன்தார் இந்த செய்தியை கேட்ட உடனே அங்கிருந்து வேகமா ஓடினாங்க. அதை பார்த்ததும் அவரு பயங்கரமா வந்தாரு. இங்க என்ன நடந்தது? யாருக்காவது தெரியுமா? யாராவது இங்க வந்தாங்களா? ஏதாவது வேலைக்காரன், முன்ன பின்ன தெரியாதவன், புது ஆள் யாராவது வந்தாங்களா? இல்ல, இங்க யாருமே வரல. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. நாங்க மாப்பிள்ளைய பார்க்க போகும்போது வரேன்னு அடம் பிடிச்சா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை திரும்ப போக சொல்லுங்க. யாரு இந்த காரியத்தை பண்ணாங்களோ அவங்கள நான் உயிரோட விட மாட்டேன். முழு கிராமமும் அமைதியில மூழ்கிடுச்சு. யார் கூடவாவது ஏதாவது விரோதம் இருந்திருக்கணும். அந்த சின்ன பொண்ணு கூட யாருக்கு என்ன விரோதம் இருந்திருக்க போகுது? போலீஸ் வந்து விசாரணை பண்ணா எல்லாம் தெரியும். கடவுளே, என் பொண்ணு கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் சௌத்ரியோட பொண்ணு சுதாவோட கல்யாணம் நடக்க இருந்துச்சு. சௌத்ரி வீட்டுல இருக்கிற அத்தனை பொம்பளைங்களையும் கவனமா இருக்க சொன்னாரு. சுதாவை தனியா விட்டு போக கூடாது, சரியா? சுதா ரெடியாகி உக்காந்துருந்தா. எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை ஊர்வலம் வந்ததும் அவளுடைய தங்கச்சியை மட்டும் அங்க விட்டுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்போ திடீர்னு கதவு ஜன்னல் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. ரொம்ப பெரிய சத்தத்தோட கதவு திறந்துக்குச்சு. ராதா அந்த கதவை மூடுறதுக்காக போனா. ஆனா அவ வெளியவே இருந்தா. உடனே கதவு தானாவே மூடிக்குச்சு. அவ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கதவை திறக்கவே முடியல. உள்ள இருந்து சுதாவோட அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா மேல சத்தத்துல அது அமைந்துடுச்சு. ராதா உடனே கீழே ஓடினா. அப்பா, சீக்கிரம் வாங்க. அக்காவோட ரூம் கதவு தானாவே சாத்திக்கிச்சு, திறக்கவே முடியல. அவங்க எல்லாரும் மேல வந்து பார்க்கும்போது சுதாவோட உடம்பு தரையில விழுந்துருந்துச்சு. அவளுடைய கழுத்துல யாரோ குத்தி இருந்தாங்க. யாரோ அவ கழுத்துல கத்தியாலோ குத்தி இருக்காங்க. முழு கிராமமே பதட்டமா இருந்துச்சு.
போலீஸ் வந்தாங்க. சௌத்ரி, உங்களுக்கு வேற யாரு கூடயும் எந்த விரோதமும் இல்லையே? உங்க பொண்ணு யாரையாவது காதலிச்சாளா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இந்த கல்யாணம் அவ விருப்பப்படிதான் நடத்தினேன். ஒரு கொலைக்கு பின்னாடி இப்போ 2 கொலை நடந்திருக்கு இந்த கிராமத்துல. அதுவும் மணப்பொண்ணு ரெடியா இருக்கும்போது இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புனாங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் ஊர் தலைவரோட 2வது மகள் தாராவுக்கு கல்யாணம். என்ன மீறி ஒரு ஈக்காக கூட உள்ள வர முடியாது. அந்த ரேஞ்சுக்கு பாதுகாப்பு போட போறேன். தாராவோட தலையில அந்த சிகப்பு துணியை போத்துன உடனே திடீர்னு எல்லா லைட்டுமே அணைஞ்சு போச்சு. அப்போ அங்க ஒரு அமைதியற்ற சூழல் நிலவுச்சு. எல்லாரும் விளக்கும் டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது யாரோ தாராவோட முதுகுல குத்தி அங்கிருந்து போயிருந்தாங்க. பாவம் தாராவோட கண்கள் திறந்தே இருந்துச்சு. ஆனா அவளுடைய உடம்பு ஒரு பக்கமா விழுந்திருந்துச்சு. இது கண்டிப்பா ஒரே ஆளோட வேலையா தான் இருக்கணும். யாரு நம்ம மணப்பெண்களை இப்படி இறக்கமே இல்லாம கொல்றாங்க? அந்த கிராமத்துல அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்கல. எல்லாரும் இத பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என் பேச்ச கேளுங்க. இனி கல்யாணத்தை நாம நம்ம கிராமத்துல இருக்கிற பழைய துர்கா கோயில தான் நடத்தணும். இதுதான் சரி. ராம்லஹன் யாதவோட பொண்ணு கஞ்சனோட கல்யாணத்தை அம்மன் கோவில்ல ஏற்பாடு செஞ்சாங்க. எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு. கல்யாணமும் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணையும் மாப்பிள்ளையும் காரில் ஏத்தினாங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் அவங்க கவனத்தை இன்னொரு பக்கம் திருப்பினப்போ அப்போ திடீர்னு யாரோ அலற சத்தம் கேட்டுச்சு. கஞ்சனை யாரோ கார்லயே கொண்டு போட்டுட்டாங்க. இந்த தடவை கத்திய அவங்க அவளுடைய இதயத்துல குத்திருந்தாங்க. இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு மனுஷன் செய்யல. இது ஏதோ ஒரு பேயோட வேலை தான். கோவிலுக்குள்ள இருக்கும்போது எதுவுமே நடக்கல. அதே நேரத்துல பயங்கரமான ஒரு குரல் இருந்துச்சு. நான் பேய் தான். இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் என்னுடைய தாகம் தெளியவே தெரியாது. அப்போ எல்லாருமே மேல நிமிர்ந்து பார்த்தாங்க. அங்க ஒரு பேய் மணப்பெண் கோலத்துல நடந்துட்டு இருந்துச்சு. அதோட கண்ணுல இருந்து கண்ணீர் சொட்டிட்டு இருந்துச்சு. என் பொண்ணு உன்னை என்ன பண்ணுனா? ஏன் நீ அவளை கொலை செஞ்ச? நானும் எங்க அப்பாவோட செல்ல பொண்ணு தான். எல்லாரும் என்ன சிகப்பின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க நான் ரொம்ப சிகப்பா இருக்கேன்னு. இதனாலதான் எங்க பாட்டி எனக்கு இந்த பேரை வச்சாங்க. எங்க அப்பா என்னை ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாரு. ஆனா நீங்க என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு என்னை என் கிராமத்துல இருந்து கடத்திட்டீங்க. அதுக்கப்புறம் என்னை இங்க கொண்டு வந்து என்ன நாசமாக்கிட்டீங்க. நீங்க எல்லாரும் என்ன துண்டு துண்டாக்கி இந்த கிணத்துல போட்டுட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? நான் எதுவும் பண்ணல. வண்டி மட்டும்தான் ஓட்டுனேன். அதுவும் சும்மா இருடா. குற்றத்துக்கு துணை போறதும் குற்றம்தான். நீ ஒன்னும் பெரிய தப்பு பண்ணல. ஆனா உன் பொண்ணோட சாவுக்கு நீதான் காரணமா. இப்ப ஏன்டா அழுவுற? அது நடந்து 2 வருஷம் ஆச்சு. தயவு செய்து எங்களை மன்னிச்சிடு. இனிமே இந்த மாதிரி கண்டிப்பா நடக்காது. எல்லா பெரிய மனுஷங்களும் சௌத்ரி, தலைவர், அப்புறம் ஹரிஹர் எல்லாரும் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அந்த பேய் மேலிருந்து கீழே இறங்கி ஜமீன்தாரை நோக்கி வந்துச்சு. நீதான் முதல் குற்றவாளி. நீதான் இது எல்லாத்துக்கு காரணம். என் வாழ்க்கையை நீ நாசமாக்கிட்டடா. போலீஸுக்கு பணத்தை கொடுத்து யாருக்கும் இது தெரியாத மாதிரி செஞ்சுக்கிட்டே. ஜமீன்தாரை தரையில போட்டு அந்த பேய் மேலே ஏறி நின்றுச்சு.
அப்புறமா அவருடைய கழுத்தை கடிச்சு அவருடைய ரத்தத்தை எல்லாத்தையுமே பிடிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் பிடிச்சு வச்சு அதுக்கப்புறம் ஜமீன்தாரையும் வந்துட்டாரு. என்ன மன்னிச்சிரு. ஆஹா, நீ தானே முதல்ல என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சது. நான் துளி பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ தானே என்னை பார்த்து சிரிச்ச. நில்லுடா. தலைவர் கால் தடுக்கி கீழே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பேய் அவருடைய வயிற்றுல கடிச்சு எல்லா ரசத்தையும் கொடுத்துருச்சு. அதோடைய இந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து எல்லாரும் பயந்து அங்கேயே நின்றுட்டாங்க. இப்போ அது சௌதரியை நோக்கி போச்சு. என்ன விட்டுரு, நான் நிரபராதி. அப்படியா? அன்னைக்கு நானும் தானே இதே மாதிரி உயிர் பிச்சையை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது அவருடைய கழுத்தை பிடிச்சு அந்த கழுத்தை ஒடிச்சிருச்சு. சௌத்ரி அங்கேயே இறந்து போயிட்டாரு. என்ன பார்க்காத, இதுல என் தப்பு எதுவும் இல்ல. என்ன கடத்த சொன்னாங்க, அதனாலதான் செஞ்சேன். நீ தானே என்னை அங்கிருந்து தூக்கிட்டு வந்த. எங்க அம்மா எவ்வளோ அழுதாங்க. ஆனா நீ உன் ஷூ காலால அவங்க முகத்திலேயே எட்டி ஒடிச்சியே. உன்னை நான் பச்சையாவ தின்ன போறேன்டா. இதனால எங்க அப்பா எங்க அம்மா 2 பேரும் உயிரை விட்டுட்டாங்க. அது அவனுடைய உடம்ப ரெண்டாவே பிறந்துருச்சு. கிராமத்து ஜனங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது பொண்ணை இந்த மாதிரி நாசமாக்குனீங்கன்னா தண்டனை இதை விட ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கப்புறம் அது அழ ஆரம்பிச்சது. நீ தான் எல்லாரையும் பழி வாங்கிட்டியே, உன் கோவம் தனிச்சுதா? எங்களை மன்னிச்சுது. நீ என்ன சொல்றியோ அதை நாங்கள் செய்கிறோம். நீங்க உங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சீங்கன்னா கல்யாணத்துல சிகப்பு புடவைய கட்ட விடாதீங்க. அத பார்த்ததும் என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. சரி சரி. இந்த ஊர்ல எந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தாலும் அந்த மேற்கு திசையில இருக்கிற கிணத்துக்கிட்ட வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. சரி சரி. நான் கிளம்புறேன். பாட்டி, நீங்க சரியாதான் சொன்னீங்க. இப்ப நான் பேயா மாறிட்டேன். என்னுடைய இந்த கோவம் எது வரைக்கும் இருக்கும்னு எனக்கே தெரியல. இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லா கெட்டவங்களும் இறந்து போயிட்டாங்க. நீங்க எல்லாரும் இங்கிருந்து போங்க. இந்த கிராமத்துல இத்தனை பாவிகள் இருந்தது யாருக்கும் தெரியல. அவங்க எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. எப்போ இந்த கிராமத்துல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அந்த பொண்ணு சிகப்பு துணிய கட்டாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த கிணத்துக்கிட்ட போய் அந்த பேய்கிட்ட கல்யாணத்துக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த பேய் கிராமத்துல யார் கண்ணுக்கும் தெரியல. அது அதோட பழிய தீர்த்துக்குச்சு.